ஜான் ஜான் அப்பா எங்க? அப்பா காலையிலே வேலூர் போயிட்டாரு. சரி, என் ஸ்கூட்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் வேணும்னா அப்பா வண்டியில் ட்ராப் பண்ணட்டுமா? வேணாம் வேணாம், தோ அண்ணா வந்துட்டாங்க. என்ன மயிலே, என்னாச்சு? வண்டி வழக்கம் போல ரிப்பேர் ஆயிடுச்சுண்ணா. சரி வாமா, போற வழியில விட்டுறேன். சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பஸ் ஸ்டாப்ல விட்டா போதும். இந்த மாதிரி முத்து டீயும் பிஸ்கெட்டும். என்ன முழு, வெறும் டீயும் பிஸ்கட்டும் தானா? வேற என்ன கொடுக்க முடியும்? சரி, நைட்டுக்கு தோசை கொஞ்சம் முருவலா சுட்டு வை. ராத்திரி பாத்துக்கலாம். மாரிமுத்து, சொல்லுங்க ஐயா. நீ அவங்களும் போய் நம்ம குடோன்ல வந்திருக்கிற சரக்கை எல்லாம் இறக்கி வைங்க. சரிங்க ஐயா. என்ன தலைவரா? வாதன் சேகரா. என்ன தலைவரே, அவசரமா வர சொன்னீங்களாமே? அதான் அந்த பூடான் எல்லையில பவுடர் கொண்டு போய் சேர்க்கணும். அது கொஞ்சம் சிக்கலான விஷயமாச்சு தலைவரே. அதனாலதான் என் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் தானே சேகரா. சரி, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க எனக்கு. எவ்வளவு நாள் வேணுமானாலும் டைம் எடுத்துக்க, வேலையை ஒழுங்கா முடிக்கணும். சரி தலைவர். வாயா வீட்டுக்கு போலாம். ஏன்டா இவ்வளவு வேகமா காரை ஓட்டு வர? அப்பா, இனிமே இருந்தாலும் நம்பி எந்த பிரயோஜனம் இல்லப்பா. அந்த கணேஷ் மயில கொஞ்சி பேசிட்டு இருந்தது நான் என் கண்ணால பார்த்தேன். இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாதுப்பா. ஆத்திரப்படாதீங்களா? ஆத்திரப்படாம வேற என்ன பண்றது? யோ தனசேகரா, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. என் பையனுக்கு மயில கட்டி வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. இதை நீ சீக்கிரமா முடிக்கிற. சரி விடு தலைவர், முடிச்சிடலாம். தைரியமா இருடா, அவசரப்படாத. மயில வண்டியை ரொம்ப நேரமா தொடச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சேர அதிகமா இருக்கு மாமா. சேத்துல ஓட்டினா இப்படிதாமா ஆகும். அடிக்கடி நீ கணேசனை மயில் பார்ல மீட் பண்றதா கேள்விப்பட்டேன். அண்ணா வாங்கண்ணே. என்னம்மா தங்கச்சி? மயில என்ன சின்ன பொண்ணா? நல்லா வளர்ந்தவண்ண, 4 எழுத்து படிச்சவ, எல்லா விவரமும் தெரியும். சரி நீங்க வாங்க, உள்ள போலாம். அப்பாடா, தொல்லை ஒழிஞ்சது. இந்தாங்கண்ணே. என்னம்மா வசந்தா, பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் அந்த வீட்டு வேலை பூரா நீயே செய்யறியம்மா? என்னண்ணே, நம்ம வீட்டு வேலையை செய்யறதுனால என்னோட பெருமை என்ன குறைஞ்சா போகுது? சரிம்மா, இப்ப மயிலோட படிப்பு முடிய போகுது. நம்ம ரங்கனோட மக அகிலனுக்கும் நம்ம மயிலுக்கும் நிச்சயதார்த்தம் பேசி முடிச்சலாமா? டேய், மயிலுக்கு மாப்பிளை பார்க்க பெத்தவங்க நாங்க இருக்கோம். அந்த அயோக்கிய அகிலனை பத்தி இங்க பேசாத. என்ன மாமா இப்படி வெட்டி பேசுறீங்க? இந்த ஊர்ல இருக்கிற பாதி சொத்துக்கு ரங்கன் தானே மாமா. அதுக்காக ஊருக்கு ஒரு வெப்பாட்டி வச்சுட்டு தெரிய பையனுக்கு பொண்ணு கொடுக்க சொல்றியா? என்ன உங்களுக்கு வேணா சூடா காபி கொண்டு வந்து தட்டுமா? காப்பி வேணா, ஒண்ணு வேணாம். வெளியில கிளம்புறப்பவே சூட்டைய தான் ஒண்ணு, நான் வெளியிலே பாத்துக்கிறேன். அண்ணே, நீங்க ஒன்றும் மனசுல வச்சுக்காதீங்கண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. மயிலுக்கு தாய் மாமா, அவளோட நல்லது இடத்துல எனக்கு பங்கு இருக்குல்லம்மா. சரி நான் வரமா. இருந்து சாப்பிட்டு போங்கண்ணே. இல்லம்மா, அவசரமா ஒரு வேலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு வரமா. சரிண்ணே. என்ன கணேஷ், எப்படி இருக்கீங்க? பாபாடா, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பள்ளிக்கூட வேலை எப்படி போயிட்டு இருக்கு? அது இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும். நீங்க ஏன் நம்ம சிலம்ப பயிற்சிக்கு வரதே இல்லை? அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல, எல்லாத்தையும் நானே பார்க்க வேண்டியிருக்கு. அதான் பாடா நான் வர முடியல. நம்ம சரவணன் கூட வரதில்லையே, ஏன்? அவனுக்கு பரீட்சை நேரம், அதான் அவனும் வரல. அப்பா அர்ஜென்ட்டா ஒரு வேலை சொல்லியிருந்தாரு, நான் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா பாலா. வாங்க பாலாண்ணா, வந்தவொடனே என்ன அர்ஜென்ட்டா கிளம்பிட்டீங்க? ஒன்றும் இல்லை சரவணா, அப்பா அர்ஜென்ட்டா ஒரு வேலை சொல்லியிருக்காரு, அதை முடிச்சுட்டு வரேன். ஓகே, போயிட்டு வாங்க. அண்ணா பாப்பா, என்னென்ன அவசரமா வர சொன்னீங்களா? ஆமா சரவணா. சரி, டாக்டர் என்ன சொன்னாரு? அப்பாவுக்கு கூடிய சீக்கிரம் குணமாயிரும்னு சொன்னாரு. அப்படியா? சரி சரி. என்னப்பா, காலேஜ்ல மந்தின்னு ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கிறேன், இதெல்லாம் உண்மையா? இல்லண்ணா, நம்ம வீட்டு கஷ்டம் எனக்கு நல்லா தெரியுண்ணே. நான் உங்க தம்பி, நான் அது மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேண்ணே. இல்லப்பா, டவுன்ல ரஞ்சித்தை பார்த்தோம்பா. அவன் சொன்னா உன் தம்பி மஞ்சுவோட பைக்ல போயிட்டு இருக்கான்னு சொன்னாப்பா. அதான் கேட்டேன். காலேஜ் ப்ரொஃபஸர் வீட்டுல நோட்ஸ் வாங்கலான்னு தானே போனோம். சரிப்பா, கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. நல்லா படிச்சு நீதாம்மா நம்ம குடும்பமானதை காப்பாற்றணும், சரியா? கவலைப்படாதீங்கண்ணே, என்னால நம்ம குடும்பத்துக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. சரிப்பா, வா வீட்டுக்கு போலாம். பாலா, புது பள்ளிக்கூட திறப்பு விழா எப்போ வச்சிருக்கிற? அப்பா, வர வெள்ளிக்கிழமை பண்ணலான் இருக்கேன்ப்பா. அப்படியா? மாமா தீபா, உட்காருமா. தீபா, வாமா தீபா.
அத்தை உட்காரு உட்காரு உட்காரு. காபி சாப்பிடுறியா? இல்ல வேண்டாம் அத்தை, வீட்ல இருந்து வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன். சின்னம்மா எப்படி இருக்காங்க தீபா? அவங்க சோகமா தான் இருக்காங்க. அப்பாவோட இழப்ப அவங்களால தாங்க முடியல பாலா. எங்களாலேயே அந்த இழப்பை தாங்க முடியல. உங்க சின்னம்மாவால எப்படிமா தாங்க முடியும்? ஆமா தீபா, நான் தினமும் போலீஸ் ஆபீசர்களை கான்டாக்ட் பண்ணிட்டு தாமா வரேன். என்ன சொன்னாங்க மாமா? ஏதாவது துப்பு கிடைச்சிருக்கா? கொலைக்காரனை பத்தி சில தடயங்கள் கிடைச்சிருக்குதான். கூடி சீக்கிரத்துல கொலைக்காரனை பிடிச்சிடுவாங்களாம். யாரை பிடிச்சு? இனிமே என்ன பண்றது மாமா? தீபா அழாதம்மா. தீபா மனசை தளர விடாத, தைரியமா இரு, நாங்களாம் இருக்கோம்ல. ஆமா தீபா, ஒரு சந்தோஷமான விஷயம், நம்ம பள்ளிக்கூட கட்டட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுமா. ஆமாம்மா, அந்த புது கட்டடத்துல உங்க அப்பாவோட படத்தை தான் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோமா. நீங்க எல்லாரும் என் குடும்பத்துக்கு ஆறுதலா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காதே. சரிம்மா, நீ பாலா தீபாவை கூட்டிட்டு வா. 2 பேரும் டிஃபன் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்க. மயில்பாறை முருகனை கும்பிட்டோம், இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஆமா கணேஷ். ஏய் அங்கே நில்லுங்க, உங்க தங்கச்சி அனிதா வரா. சரியா மாட்டீங்க. தங்கச்சியா? ஐயோ, நீ அப்படி போ, நீ இப்படி வரேன். வா அனிதா. என்ன சாமி கும்பிட்டு வரீங்களா? ஆமா ஆமா. சரி, நான் சாமி கும்பிட்டு வரேன். என் தங்கச்சி ஒரு வாயாடியாச்சு, எப்படி சமாளிச்ச? எப்படி சமாளிச்சிட்டேன் பாத்தீங்களா? முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். அண்ணே, மினிஸ்டர் அர்ஜென்டா வந்துட்டு இருக்காரு. நீங்க மேல தெருல பசங்களை கூட்டு போய் பட்டாசை வச்சு கூட்டத்தை சேர்த்துருங்க. நீ கீழே தெருவெல்லாம் பட்டாசை வச்சு அசத்திடுங்க. மினிஸ்டர் அசந்து போனுங்க. அப்படியே நான் அக்ராரத்துல பட்டாசை வச்சு கூட்டத்தை சேர்த்துறேன். வரட்டுமா? சரி. நானு யோ நீனும் தாயா, வாயா போய் பட்டாசை வைக்கலாம். வீரமணி இங்க வையா பட்டாசை. நம்ம ஊர் மினிஸ்டரும் நம்ம தலைவர் பழனிசாமியும் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கவுன்சிலரை இங்க வந்து வெடி வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள இந்த ஐயர் நம்ம கவுன்சிலரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. நம்ம ஊர் கவுன்சிலர் அடிக்கலாமாண்ணே? கவுன்சிலரே அடிச்சுட்டாரா? ஆமாண்ணே. தயவு செய்து மன்னிச்சுங்க. அவர் நட்டாமிச்சு இப்படி முன்கோ வந்து அவன் குடும்பமே அழிஞ்சு வைக்கிறக்கு. தயவு செய்து மன்னிச்சுங்க. இனிமே அப்படி நடக்காது. சரிண்ணே, அது சரி. ஒரு அரசியல்வாதி அடிக்கலாமா? கூடாது கூடாது கூடாது. தயவு செய்து மன்னிச்சுக்கங்க. போயிட்டு வாங்க. சரி சரி. யார் அடிக்கிறதுன்னு தெரியாது. மண்டையெல்லாம் குழம்பி மாட்டிக்காதீங்கன்னு சொன்னேன். கேட்டேளா கேட்டேளா? இப்ப என்னென்ன நடந்ததுன்னு பாத்தேளா பாத்தேளா? என்னன்னா வேலைக்கு போங்கோன்னு எத்தனை வாட்டி சொன்னேன். கேட்டேளா? நீங்க வேலைக்கு போயிருந்தா இப்படி மண்டைய உடைச்சுட்டு வந்திருப்பேளா? ஐயோ, சொம்பு சொம்பா குடிச்ச பாலெல்லாம் இப்படி ரத்தமா கொட்டுறதே. இனிமையாச்சும் வேலைக்கு போறேளா? வேலைக்கு போறேளா? ஐயோ, எங்க ஆத்துக்காரருக்கு பேச முடியலையே. மண்டையில அடிபட்டு பிரச்சனை இல்லாம போயிட்டேளா?